ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டி லான்ச் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிக்சன் லைட் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோம் சர்வீஸ் கன்னியாகுமரியிலேருந்து இந்த ஆர்டர் எனக்கு வந்துருந்துச்சு. இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸையும் நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். அதில் நான் கொடுக்குற டிப்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு தெரியும். வீடியோவோட எண்ட்லேயும் சொல்லலாம், இல்லை இடையிலையும் சொல்லலாம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இது இனி திரும்ப வராதில்ல, இது சரியாயிடும்ல, எங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காதில்ல, தலை வலிக்காதில்ல, டோட்டலாக 100% எங்களுக்கு இதை கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்களா, அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லியிருந்தோம். சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஃபைனலில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஃபுல் ரிசல்ட் இருந்துச்சுன்னா என்னோடய பாப்பாவுக்கு இன்னொரு பாப்பாவுக்கும் இந்த இது இருக்குது, ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணுவேன். இங்கே எங்கள் ஏரியாலேயும் நிறைய பேருக்கு இருக்குது, அவங்கக்கிட்டேயும் நான் கண்டிப்பாக சொல்லி உங்களுக்கு இங்கே நிறைய ஆர்டர் பிடிச்சி தருவேன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பாப்பாவுக்கு நான் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு வரும்போது நீங்களே அதுக்கு இன்னும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அது நீங்களே பார்ப்பீங்க, உங்கள் கண் கூட பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எங்களோட அட்வான்ஸ் லெவல் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த பாப்பாவோட தலையில் எவ்வளோ இருக்குன்ட்டு. வெளியில் வெயில் வெளிச்சத்தில் வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதில் எவ்வளோ நிக்சன் லைட்ஸ் இருக்குதுன்ட்டு. அவங்க அந்த பாப்பாவுக்கு லேயராக தான் நாங்கள் எடுத்து அந்த இது நிக்ஸ் இருக்கிறத பார்த்தோம். இது எதனால் வருதுன்ட்டு நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸில் நாங்கள் பார்த்தோம் மேம். இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் மேம். இந்த வாட்டி நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த டிப்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் இனிமேல் நான் நடைமுறைப்படுத்தணும்னு எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எதனால் வருது, இது எப்படி வரும், எப்படி இதை நம்ம தவிர்க்கலாம், இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக என்னோடய முந்தின வீடியோக்களில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பெண்களுக்கு அழகே இந்த முடி தான். முடி ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முடி இருக்கோ அந்த அளவுக்கு அது அழகு கொடுக்குறதே அந்த முடி தான். ஸோ அந்த முடியில் இவ்வளோ நிக்சன் லைட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அழகாக தலைவாரி பூ வச்சு நம்ம முடியை அழகுபடுத்தும் போது நம்மளே தனியாக அழகாக தெரிவோம்ல. அப்போ இந்த நிக்சன் லைட்ஸ் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும்போது மற்றவங்க பார்த்தா இது அசிங்கமாக இருக்குமா, ஐயோ இதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, நம்ம தலையில் இது வந்துடுச்சு, இதனால் நம்ம நினச்ச மாதிரி தலை வார முடியலை, லூஸ் ஹேர் விட முடியலை, போனிடெயில் போட முடியலை, அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. லைட்டாக முன்னாடி பஃப் வச்சு தலை வாரணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஈறு தான் தெரியும், அதுவும் செத்து போயிருக்கும். நம்ம எவ்வளோ ஈர் தான் நம்ம கையால் உருவ முடியும்? நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு ஈராது அதில் உசுரோடு இருக்கும்போது அது மூலமாக இன்னும் நிறைய ஈர்கள் வரும். ஸோ நம்ம எவ்வளோ நம்ம தலையை அழகுபடுத்தணும்னு நினைப்போம், அதெல்லாம் நம்மளால முடியாது. கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, இதனால நான் தலை வாரிட்டு எப்படி நான் 4 பேர் முன்னாடி போய் நிற்கிறது? அதனாலேயே நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்மைல் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். யாருமே கவலைப்பட வேண்டாம், இதுலேருந்து நமக்கு விடிவு காலம் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் நாங்கள் அட்வான்ஸ் லெவல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். எந்த சைட் எஃபெக்டும் வராது, நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்து நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தர டிப்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ்னால் கூட நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் கொடுக்குற டிப்ஸ்னால இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இது இன்னும் தேவைப்படுது அப்படின்னும் போது கூட நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னா,
எல்லார் வீட்லேயும் வேப்பிலை கிடைக்கும். வேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. இல்லை அதிகமாக முடி இருந்துச்சுன்னா 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா மசி போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற சாறை எடுத்து உங்களோட ஹேரில், உங்களோட ரூட்ல எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 20 or 30 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் குளிச்சிருங்க. குளிக்கும்போது மைல்டான ஷாம்பு போட்டு குளிங்க. இது வீக்லி 2 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பேன் தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். பார்த்தீங்களா, முதல்ல நீங்கள் பார்த்த பாப்பாவோட தலையில் இருந்த நிக்ஸ் எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் இல்லை. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு நிக்ஸ் அண்ட் லைட்ஸும் இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் இன்னும் காசு ரெடி பண்ணிவிட்டு என்னோட இன்னொரு பொண்ணுக்கும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவோம் மேம். சாரி சொல்ல மறந்துட்டேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.